ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீனகைஸ் vlog. ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். திருப்பதி போயிட்டு வந்து லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஃபேமிலியில். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, வித் மை எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் இல்லை பனி இதெல்லாம் வந்து ஆகாதுன்னா ஃபெப்ரவரி மந்தில் திருப்பதி போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ குளிர் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிஜமாக தெரியாது. நாங்கள் ப்ரிப்பேராகவே போகவே இல்லை. ஈவன் தோ அங்கே போயிட்டு நம்ம என்னதான் வந்து எல்லாமே ப்ரிகாஷியஸாக பண்ணிக்கிட்டாலும், நம்ம அங்கே போகும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பனி இன்ட்ரடக்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்குமே சுத்தமாக செட் ஆகலை, அபிமனுக்குமே சுத்தமாக செட் ஆகலை. எனக்காச்சும் பரவாயில்ல, கோல்டு இதெல்லாம் தான் இருந்துச்சு, கோல்டு ஃபீவர் இதெல்லாம் தான் இருந்துச்சு. அவனுக்கு வந்து வாயில் புண்ணு வர அளவுக்கு போயிடுச்சு. டாக்டர் கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி கூட்டு போனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புண்ணு வருமா. அது எங்களுக்கு நிஜமாக தெரியவே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மந்த் வந்து திருப்பதி போகிறதா இல்லை. போகிறதா இருந்துச்சுன்னா நார்மல் சீசன்ஸ் இருக்கும் போதே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ரிசால்வ் ஆகி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நார்மலைஸ் ஆகுறதுக்கே ஒரு 2 வாரம் எடுத்துருச்சு. இது வந்து போன வாரம் சாட்டர்டே எடுத்த vlog தான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து சாட்டர்டே சண்டே நான் தான் சமைப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு வந்து பீட்ரூட் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பீட்ரூட் அரிஞ்சு போட்டு அதில் கொஞ்சம் சீரக பவுடர், வெறும் உப்பு, இது ரெண்டுமே போட்டு அவனுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பட் நான் வந்து இந்த வாட்டி சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நார்மலாக பண்ணும்போது எப்படி பண்ணுவேனோ அதில் வந்து பீட்ரூட் இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 தக்காளி தோல் உரித்து எடுத்துக்கணும், ஒரு 1/2 பீட்ரூட், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, எண்ணெய் குக்கரில் வந்து எண்ணெய் லைட்டாக ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் விட்டு கடுகு பொரிச்சதுக்கும் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பீட்ரூட் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அதில் ஒரு 2 சிட்டிகை வந்து ஜீரகப்பொடி, ஒரு 1/4 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/4 சிட்டிகை வந்து மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு ஒரு நல்லா 4-5 விசில் விட்டு சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சி பாப்பாவுக்கு சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி தருவேன். ஸோ இந்த மாதிரி நான் இந்த வாரம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அவனும் இஷ்டப்பட்டு சாப்பிட்டான். ஸோ நீங்களும் வந்து குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து நீ காரணம் சொல்லாத அப்படின்வாங்க. அதனால நிஜமாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது பண்ணி வச்சுட்டு சாப்பாடு வந்து உலையில் வச்சுட்டு இந்த வேலை பண்ண வந்துட்டேன். நான் வந்து எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆக போகுது. கல்யாணம் ஆகி கொஞ்ச மாதத்துலேயே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா, அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து நம்மளை அவ்வளோ கேர் பண்ணிக்கிற கேரக்டர் நான் இல்லை. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. அதனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நம்மளுக்கும் நம்ம டைம் எடுத்துக்கணும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியெல்லாம் வீக்லி ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போடுவேன், ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் போடுவேன். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடக்டிவாக போகும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு செல்ஃப் கேருக்கு அப்புறமா நம்மளே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் அது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது இல்லை மண்டே வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்மளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். நீங்களும் நியூ மாமா இருந்தீங்க, இல்லை ஒரு டோட்லர் இருக்க மாமா இருந்தீங்கன்னா வந்து உங்களோட ஹெல்த்தை, உங்களோட செல்ஃப் கேரை வந்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ரீஸ்டார்ட் பண்ணுங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம், கேஸ்டர் ஆயில் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம், இதை 3த்தையும் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வந்து செம்பருத்தி. இப்போது நாங்கள் இருக்க வீட்டில் கொல்லையிலேயே வந்து செம்பருத்தி கிடைக்குது. அதனால செம்பருத்தி வந்து போட்டுப்பேன். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நம்ம போகிற வர வழியில் இருக்கோம் இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அம்மா வீட்டில் இருக்கும் போது பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அதனால பிரச்சனையே இல்லை. அம்மா வீட்லேயுமே இருக்கும் செம்பருத்தி. அதனால இது வந்து ஒரு தேடி போகிற விஷயமா எனக்கு நினச்சதே இல்லை. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் ரெண்டல் ஹவுஸ்க்கு மூவ் ஆனதுக்கப்புறமா
இது வந்து நாங்க இருந்த வீட்ல இல்ல. ஸோ அந்த தெருவுல யார்கிட்டயாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாரி தேடி பார்த்துட்டுருப்பேன். ஸோ அத ரெடி பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு, அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா, தலையில தேய்ச்சு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க அத விட்டுட்டு கொஞ்சம் நீங்க புக் படிக்கலாம். நான் வந்து புக் படிப்பேன். இல்லைன்னா ஃபோன் அந்த டைம்ல நோண்டுவேன். இந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தலை குளிச்சீங்கன்னா, முடி வந்து அவ்ளோ நல்லா இருக்க மாரி உங்களுக்கு இருக்கும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாட்டர்டே வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணும். அந்த வாரத்துக்கு மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெசிபி எழுதி வச்சு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் வந்து எனக்கு சரி ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து காரைக்குடி. அதாவது எங்க மாமனார் வந்து காரைக்குடி. அவங்க வந்து எங்க பாட்டி சமைக்கிற மாதிரிலாம் சமைக்கவே முடியாது. சான்ஸே இல்ல. சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்பயுமே அவங்களுக்கு காரைக்குடி குசைன் அதாவது செட்டிநாடு குசைன் மேல ஒரு தனி ஈர்ப்பே இருக்கும். சரி அதனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஷ் ட்ரை பண்ணேன். ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து காரைக்குடி, செட்டிநாடு குசின்லாம் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா நீ அத கொஞ்சம் நான்வெஜ்ல ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க கடைசில. ஸோ நான் வந்து அன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒடியா செட்டிநாட் குசின் சாப்பிடாதவங்களுக்கு தனியா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ரோஸ்ட் மட்டும் அரைச்சிட்டு போடுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்கிறேன்னா என் ஹஸ்பண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து குறை சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. அது நல்லாவும் இருக்கும். ஆனா இந்த வாட்டி வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனா நான் வந்து சிக்கன்ல இந்த மாரி முன்னாடியே செஞ்சிருக்கேன். ஆனா அது காரைக்குடி குசைன் தான் அப்படின்னு தெரியாமலே வந்து நான் என்ன பண்ணுவேன், மிளகா, தனியா, பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஏலக்காய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஆனியன் கட் பண்ணி சிக்கன் வச்சு அது செய்வேன். சூப்பரா இருக்கும் அந்த டிஷ்ஷு. பட்டு அ இது கத்திரிக்காயில நான் ட்ரை பண்ணும்போது, அந்த ஸ்டஃபிங் வச்சு கத்திரிக்காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து சாப்பிடும்போது. ஆனா, அந்த வெறும் அந்த குழம்பு மாரி இருக்கும் இல்லையா? அது சாப்பிடுறது வந்து எனக்கே கொஞ்சம் இறங்கல. அவங்களும் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் ரெசிபி ஷேர் பண்ணல. ஸோ இந்த மாரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்கா? அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல இந்த கத்திரிக்காய் ரெசிபிய நான் ப்ராப்பரா செய்ய முடியும். உங்களுக்கு அந்த ரெசிபி டீட்டெயில்டா தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னா வந்து அம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானும் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ நான் இந்த வாட்டி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சரி ஓகே செட்டிநாடு குசைன் அப்படிங்கிறதுனாலே மோஸ்ட்லி கடலெண்ணெய், நல்லெண்ணெய் தானே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி அதனால நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சவுத் சைடு அப்படின்னு நான் பார்க்கும்போது, எங்க எங்க மாமியார் இப்ப இருக்க ஊர் வந்து அருப்புக்கோட்டை. ஸோ அருப்புக்கோட்டையிலருந்து அபிமனுக்கு வந்து மொட்டைலாம் அடிச்சுட்டு, திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு விருதுநகர்ல வந்து தான் நாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏற வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அம்மோ! அவ்ளோ அம் அத்தென்டிக்கான கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த தோசை டேஸ்ட் பண்ணும்போதே அவ்ளோ ஸ்பெஷலா இது ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. பட் ஆனா எங்களுக்கு டைம் ரொம்ப இல்லாதனால நெறைய ஃபுட் வந்து அந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போம்போது கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து சவுத் சைட்ல இருக்கிற ஃபுட் ரொம்ப பிடிக்குமா? இல்ல வந்து எந்த குசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோட டே வந்து இப்படிதான் போச்சு. இந்த ரெசிபில எல்லாமே நல்லா வந்திருந்துச்சு. ஆனா, கடைசியா நான் சொன்ன மாதிரி, அந்த புளி கரைச்சு ஊத்துனதுல தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் வரைக்குமே நான் ப்ராப்பரா தான் பண்ணிட்டுருந்தேன். இந்த புளி வைக்கிறாங்க இல்லையா? எங்க அம்மா சொல்லுவாங்க, "ஒரு அ கொஞ்சம் புளி எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஞ்சம் புளி என்ன அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மேபி எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அது தெரிய வரும் அப்படிங்கிறது தான் நெனச்சுட்டு இருக்கேன். இப்ப தான் நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி மீன் குழம்பே நல்லா வைக்க கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி கத்துக்கலாம். அந்த மாரி தான் நெனச்சுட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு, அபிமன் தூங்குனதுக்கு அப்புறமா தலையில எண்ணெய் வச்சுட்டு, ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஈவினிங் போல அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு லாங் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.